ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேணி என்டர்டெயின்மெண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வெண்டைக்காய் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெண்டைக்காய் தோட்டம் பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெண்டைக்காய் செடி அக்கா, இது எத்தனை நாள் சாகுபடி ஆகும்? 40 நாள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய ஹைட் இருக்குது. இது எத்தனை நாளில் சாகுபடி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 40 நாள்லே சாகுபடி பண்ணிடுவாங்களாம். இது எத்தனை நாளில் காய் விடும் என்னன்னு இந்த அக்காட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சொல்லுங்கக்கா. 45 நாளில் 45 நாளில் காய்க்குமா? அப்போ இது எத்தனை நாள் இந்த செடி அதாவது செடியாக தானே வந்து வைப்பீங்க? விதை போடுவீங்களா? விதை போட்டு முளைக்க வச்சு விதை போட்டு எத்தனை நாளில் காய் விடும்? காய் 45 நாள். 45 நாளில் விட்டுரும். மொத்தம் இதோட மகசூல் மாதம் எத்தனை மாதம்? 2 மாதம். 60 நாளில் காய்ச்சிருமா? 60 நாளைக்கு அப்புறம் இது பண்ணி ஓஞ்சிரும். அப்போ நீங்கள் இதை ஃபுல்லாகவே அழிச்சிடுவீங்களா? இந்த இதை எடுத்துடுவீங்களா? எடுத்துட்டு இது மாடெல்லாம் சாப்பிடுமா? இல்லை, மாடெல்லாம் சாப்பிடாது. அதோட இதை சக்கையை அப்படியே உரமாயிடும். ஓகே, இப்போ இது எத்தனை ஏக்கர் வெண்டைக்காய் போட்டிருக்கீங்க? அரை ஏக்கருக்கு இப்போ எவ்வளோ செலவு? தண்ணியிலேருந்து எத்தனை நாளைக்கு உரம் வைப்பீங்க? எத்தனை நாளுக்குள்ளே உரம் வைப்பீங்க? 15 நாளில் ஏதோ பாம்பு ஏதோ தண்ணி பாயுது. தண்ணி ஓடுது. சொட்டு நீர் பாசனமா அது? அந்த சொட்டு நீர் பாசனம் இப்போ எங்கே இருக்குது? வாங்க போகலாம், போய் பார்ப்போம். மேலெல்லாம் இது உள்ளே போகணுமா? சொட்டு நீர் பாசனம்னா எப்படி? இங்கே எப்படி எங்கே என்ன தண்ணி வருது பாருங்க. இந்த டீப்பு எங்கே இருக்குது? டீப்பு இதுவா? இப்போ இது இலை தண்டுனாலே அரிக்கணும். லைட்டாக தான் தண்ணி வந்துட்டு இருக்குமா? ஆமாம், சொட்டு சொட்டா பாயுது. அடி சொட்டு சொட்டாக வருமா? அங்கனைக்கு ஓட்ட விட்டுருப்பாங்களா? ஓட்ட போட்டுருக்கோம். அப்படி அளவுக்கு ஓட்ட போட்டுருக்கோம். அப்படியா? இது உரம்லாம் இதெல்லாம் கரைச்சி விட்டுருவோம். அப்படியா? உரம்லாம் இதில் தனியாக வைக்கிறது இல்லை? அங்கே கரைச்சி விட்டா வந்துடணும். எதில் கரைச்சி விடுவீங்க? கரைச்சி விடுவோம். இது மோட்டர்லேருந்து தானே டேரெக்டாக வரும். அதில் எப்படி கரைச்சி? டேங்க் மாதிரி சின்னதாக இருக்கும். அதில் உரத்தை கரைச்சி விட்டா அதில் தண்ணி போய் இங்கே சொட்டு நீர் வரும். அப்படியா? டேங்கில் ஏற்றி அதுக்கப்புறம் இங்கே தண்ணி வருதா? அதனால டேங்க்லேருந்து டேரெக்டாக உரம்லாம் இதில் வந்துடும். கரைச்சி விட்ருவீங்களா? ஓகே ஓகே. இப்போ இது நம்ம ஒவ்வொரு இதாக பாத்தியாக உரம் வைக்க தேவையில்லை. அப்போ நம்ம கத்திரிக்காவுக்கும் அதே தானா? சொட்டு நீர் பாசனமா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்துக்கோங்க. இது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி தான். இது திருவாரூர் மாவட்டம். என்ன ஊருக்கா? மேலே நாகையில் தான் வந்திருக்கு. இங்கே சொட்டு நீர் பாசனம் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஒரு அண்ணன் சொன்னாங்க, அங்கே போய்ட்டு நீங்கள் வீடியோ எடுங்கக்கா, சொட்டு நீர் பாசனத்தில் தான் விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு. இன்ஷா அல்லாஹ் சொட்டு நீர் பாசனம் அது எதனால் அந்த சொட்டு நீர்ன்றது தண்ணியை சிக்கனப்படுத்துறது. அப்படியா? எல்லா வயிறுக்கும் பயணம். அப்படியா? தண்ணி போதுமான அளவுக்கு கிடைக்கும். அப்படியா? இது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை இந்த சொட்டு நீர் பாசனத்தில் இந்த செடிக்கு, அதாவது வெண்டைக்காய் செடிக்கு எத்தனை நாளில் தண்ணி விடுவீங்க? இது 2 நாளைக்கு ஒரு தடவை விடும். 2 நாளைக்கு ஒரு தடவையா? அப்படியா? 2 நாளைக்கு ஒரு தடவைன்னா இப்போ இது எத்தனை ஏக்கர் நிலம்? அரை ஏக்கருக்கு எத்தனை மணி நேரம் தண்ணி போகும்? 1 மணி நேரம். 1 மணி நேரம். 1 மணி நேரத்துல போதுமா? 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு மணி நேரம் தண்ணி இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக விடணும். இப்போ வெண்டைக்காய் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பறிப்பீங்க? இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பறிப்பேன். 1 விட்டு 1 நாள் பறிப்பீங்களா? பரவாயில்ல. 1 விட்டு 1 நாள் பறிக்கும்போது இது எத்தனை ஏக்கர் சொன்னீங்க? அரை ஏக்கருக்கு 1 விட்டு 1 நாள் பறிக்கும்போது எத்தனை கிலோ வெண்டைக்காய் மகசூல் எடுப்பீங்க? 60 கிலோ 70 கிலோ வரைக்கும் எடுப்போம். அப்படியா? 60 கிலோ 70 கிலோ. இப்போ இந்த வெண்டைக்காய் இது எத்தனை நாளில் விற்பனைக்கு போகணும்? இதை பறித்து எத்தனை நாள்? உடனே கொடுத்துடணுமா? போயிடும். அடுத்த நாளாக மறுநாள் காலையில் போயிடும்.
அடுத்த நாளாக வச்சு விற்க முடியாது. மறுநாள் விற்கிறது தான். அப்படியா? இன்னைக்கு எடுத்தால் நாளைக்கு கண்டிப்பாக இன்ஷால்லாம் விற்றுணும். அப்படி தானே? வச்சிருந்து விற்றாக்கா ஒரு மாதிரி வதங்கி காலையில் போயிடும் மறுநாள். அப்படியா? இது காலையில வியாபாரம் ஆ காலையில சேல்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படியா? இப்போ நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்து இரவில் கொண்டு போய் மார்க்கெட்டில் கொடுத்துருவீங்க. காலையில் போயிடும். காலைல 5 மணிக்கெலாம் அவங்க சேல்ஸ் பண்ணிவிடுவாங்க. அப்படியா? ஓகே ஓகே. இப்போ இது வந்து இது எத்தனை நாள் செடிக்கா? இதுவும் 45 இப்போ வந்து 50 நாள் இது 50 நாளாச்சு இந்த செடி. 50 நாள் ஆயிடுச்சா? 50 நாள் செடி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 50 நாளில் வந்து வெண்டைக்காய் செடி வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம இந்த அக்காட்ட வந்து வெண்டைக்காய் தோட்டம், கத்தரிக்காய் தோட்டம், இன்ஷால்லா 2 தோட்டத்தையும் பற்றி இந்த அக்காட்ட தான் வந்து கேட்டு தெரிஞ்சிட்டோம். ஓகே அக்கா, உங்கள் பேர் சொல்லுங்கள். குமுதா. குமுதாவா? நீங்கள் எந்த ஊருக்கா? நாங்கள் இதே ஒரு நாகதாங்க. நாகையா? சரி ஓகே. உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்களா? பையன் ஒன்று. ஓகேக்கா ஓகேக்கா. சரிக்கா ஓகேக்கா. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கா வந்து சூப்பராக வந்து அருமையாக வந்து நமக்கு வந்து கத்தரிக்காய் தோட்டமும் இந்த அக்கா தான் வந்து இன்ஷால்லா வந்து பேட்டி தந்தாங்க. இப்போ வெண்டைக்காய் தோட்டத்தை பற்றியும் இந்த அக்கா தான் இன்ஷால்லா நமக்கு சொன்னாங்க, தெளிவாக சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். பாய் சொல்லுங்கக்கா. பாய். பாய். நீங்கள் வெண்டைக்காயெலாம் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். பிடிக்குமா? சரி சரி ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு காய்கறிக்கெல்லாம் பஞ்சமே இல்லை. இன்ஷால்லா டெய்லி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. கறி மீன் மட்டும் தான் வாங்கணும். நம்ம வந்து காய்கறியெல்லாம் வாங்க தேவையே இல்லை. தோட்டத்துலேருந்து டேரெக்டாக பறித்து நம்ம வந்து சமைக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக நல்ல வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு. ஓகேவா? அப்படி தானே? நீங்கள் வந்து இப்போ வருடத்துக்கு இது எத்தனை முறை வந்து இந்த வெண்டைக்காய் செடி சாகுபடி பண்ணுவீங்க? வருஷத்துல 3 முறை செய்யலாம். 3 முறை செய்யலாம். 3 முறை. ஆக மொத்தத்துக்கு இதுவும் 3 மாதம் வந்து உண்டு இந்த சாகுபடி. ஓகேக்கா, கண்டிப்பாக. சரி ஓகேக்கா, நீங்கள் போய்ட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காய் செடி தோட்டத்தை பற்றி நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது ஈவினிங் டைம் எடுத்ததுனால லைட்டாக டிம்மாக இருக்கும். இன்ஷால்லா சாரி, கொச்சிக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, டடா, பபாய், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, லவ் யூ ஆல், பாய்.